ஆசிரியர்கள் பெயர்கள் வாசிக்கப்படுகிறது. வரிசையாக வந்து விருதுகளை வழங்கி பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதலில் திருமதி எஸ்.ஏ. நம்பிக்கை மேரி அவர்கள் 1997ஆம் ஆண்டு கல்விப்பணி தொடங்கி மாக்கினங்கொம்பை பள்ளியிலிருந்து ஆரம்பித்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி குமரபாளையத்தில் தலைமை ஆசிரியராக இருந்து 30 வருடங்கள் பணியாற்றி நல்லாசிரியர் விருது போன்ற பல விருதுகள் பெற்ற அம்மா அவர்களுக்கு தவத்திரு திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்கள் விருது வழங்கி கௌரவிப்பார்கள். கரகோஷம் எழுந்தால் நன்றாக இருக்கும். ஆமாம். அடுத்து ஏ.கே. சம்சாத் பேகம் அவர்கள், திருமதி ஏ.கே. சம்சாத் பேகம் அவர்கள் 1986ஆம் ஆண்டிலிருந்து அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் தன் ஆசிரியர் பணியை தொடங்கி அதே பள்ளியில் படித்து அதே பள்ளியில் ஆசிரியராகி 37 ஆண்டுகள் அதே பள்ளியில் தன்னுடைய தொழிற்கல்வி ஆசிரியர் பணியை முடித்த அம்மா அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது. தவத்திரு திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்களுக்கு வழங்குவார்கள். அடுத்தபடியாக இந்த ஈரோடு மாவட்டத்திலேயே விளையாட்டுத்துறை என்றால் மிக புகழ்பெற்றது புஞ்சை புளியம்பட்டி KOM அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி. அதனுடைய உடற்கல்வி ஆசிரியர் திரு கு 1990இல் KG மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அன்னூரில் தனது கல்விப்பணி தொடங்கி பல மாநில அளவில் மட்டுமல்ல தேசிய அளவிலான ஹாக்கி சாம்பியன்ஷிப் மாணவிகளை உருவாக்கிய உடற்கல்வி ஆசிரியர் 35 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் அவருக்கு ஐயா அவர்கள் விருது வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்து திரு ஏ. ஜமீல் அகமது அவர்கள் 1996இல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அணைக்கரை பள்ளியில் தன்னுடைய பணியை தொடங்கி இன்று ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அடுத்தபடியாக மு. நஃபிசா பானு அவர்கள் 1988ஆம் ஆண்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காடாபாளையம் ஊத்துக்குழி ஒன்றியத்தில் தொடங்கி ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் அவர்களுக்கு ஐயா அவர்கள் விருது வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்து சின்னசாமி ஐயா அவர்கள் பள்ளியில் முதுகலை ஆசிரியராக கல்வி பணியில் 23 ஆண்டுகள் பணியாற்றக்கூடிய கணித ஆசிரியர் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக உயர் திரு தா. ஸ்டாலின் குணசேகரன் தலைவர் மக்கள் சிந்தனை 28 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். சிறந்த ஆசிரியர், நல்லாசிரியர் விருதுகள் பெற்றவர். அவர்களுக்கு ஐயா அவர்கள் விருது வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக எம். சம்சாத் பேகம் அவர்கள் 1991இலிருந்து கல்வி பணி தொடங்கி சத்தம் கம்மியா இருக்குங்க. கரவசம் நல்லா இருந்தா இருக்கும். ஆசிரியர் இதில் யாருமே ஆசிரியர்கள்ட்ட கற்றுக்கொள்ளாம யாருமே இல்லை. அதனால யாருமே இடைவிடாமல் தட்டி அவர்களை கண்ணியப்படுத்தலாம். அடுத்து எங்கள் கணித ஆசிரியர் திரைய முதல்வராக 35 ஆண்டு காலமாக தன்னுடைய கல்வி பணியில் இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து திரு ஜி. பிரபாகரன் ஐயா அவர்கள் 1991 தனிப்பயிற்சி கல்லூரி தொடங்கி ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டு இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஆசிரியர் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து கடைசியாக பணி ஓய்வு பெற்றார். 34 வருடங்கள் கல்வி பணியாற்றிய ஐயா அவர்களுக்கு
விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக சிவகாமி வாசுதேவன் அம்மா அவர்கள் 1972 தனது கல்விப்பணியை பல கோணங்களில் அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தில் இருந்து 42 ஆண்டுகளுக்கு மேலே பணிபுரிஞ்சிருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக அடையார் பள்ளியினுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியராகவும் பள்ளி துணை ஆய்வாளராகவும் இன்றும் 48 ஆண்டுகளாக கல்விப்பணியில் இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அவர் கோபி பள்ளிவாசலுடைய வாழ்த்துக்களை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. அவருடைய நாங்கள் விருது வழங்கியதை விட இந்த அவருடைய பணியினுடைய நிறைவு நாள் என்பது அவருக்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக நாம் அனைவரையும் அவர் வாழ்த்து கூறுவோம். தொடர்ந்து அவர் இதற்கு மேலும் கல்வி சேவையில் ஈடுபட்டு அனைத்து சமுதாய ஆண்டுகளாக பணிபுரிந்து வரக்கூடிய ஐயா அவர்களை தெரியாதவர்களை அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தது பின்னர் 2008 தலைமை ஆசிரியராகவும் 35 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐயா அவர்களுக்கு நாங்கள் விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். ஐயா படிக்கிற காலத்திலே கோல்டு மெடல் வாங்கினவர். அடுத்தபடியாக புனித அருளாந்தர் ஆலயத்துடைய ரித்தீஸ் ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணமூர்த்தி டாக்டருக்கு விருது ஆசிரியர், அது தெரிஞ்சுக்கங்க. ஐயா அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக எங்கள் அனைவருடைய ஆங்கில ஆசிரியர் திரு W. போஸ்கோ ரேன்பு அவர்கள் 1985 தனது கல்வி பணி தொடங்கி தொடர்ந்து நம்ம போஸ்கோ சார் இங்கே மட்டுமல்ல பல்வேறு நாடுகளுக்கும் சென்றிருக்கின்றார். இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கு சிறந்த ஊக்குவிப்பாளராக சென்றிருக்கிறார் என்பது முக்கியமான விஷயமாகும். அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு வர இயலாத காரணத்தினால் அவர்களுக்கு எங்களுடைய சத்தியமங்கலம் எஜுகேஷன் அகாடமியுடைய பொருளாளர் ஜனாப் இப்ராஹிம் என்கின்ற கபீர்பாய் அவர்கள் ராமநாதன். அடுத்து கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கே. சூர்யா வடவள்ளி நெஸ்ட் ஸ்கூல் சூரிய பாலா எக்கனாமிக் சேம்பருடைய உறுப்பினர்கள் நெஸ்ட் ஸ்கூல் அனுரூபா நெஸ்ட் சுதீப். அடுத்து லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆராதனா. தொடர்ந்து ஆசிரியர் ஆராதனா கொடுத்தாச்சுங்களா? சாந்தோம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் மது பிரித்திகா. அகாடமியுடைய அரங்காவலர் அக்பர் பாய். பேர் ஏதாவது மாறி இருந்துச்சுன்னா வையுங்க. கொஞ்சம் கைதட்டல் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். குழந்தைகள் ஊக்கப்படுத்த. ஆதித்யா சாரு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜெய் ஆதித்யா. அமானுல். அடுத்து நகராட்சி நடுநிலைப்பள்ளி சீமா. உமர்பாய் அவர்கள் எக்கனாமிக் சேம்பருடைய உறுப்பினர் உமர்பாய் அவர்கள் மாணவ செல்வம். நகராட்சி நடுநிலைப்பள்ளி சீமா. அதனைத் தொடர்ந்து பிரதேஷ் பெர்னாண்டோ மான்ஃபோர்ட் ஸ்கூல். அஜய்ங்களா? அஜய். உறுப்பினர் அமான்பாய் அவர்கள் வழங்குவார்கள். வரலீங்களா? சுசீந்திரன் பவதாரணி. சேவியர் பள்ளியினுடைய பிரபாகரன். புனித பிரான்சிஸ் பள்ளியினுடைய பிரபாகரன். தொடர்ந்து இவருடைய ஈரோடு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்து SRT பள்ளியின் மாணவர் சஞ்சீவ். அடுத்து மோனிகா. மோனிகா அவர்களுக்கு ஜாஹித் அவர்கள் எக்கனாமிக் சேம்பருடைய உறுப்பினர் ஜாஹித் அவர்கள் வழங்குவார். கவியரசு அவருக்கு பதிலாக பெற்றுக்கொள்கிறார்.
வேறு யாராவது கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் நேரத்தினுடைய கருத்தியல் கொண்டு அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அனைவருக்கும் மதிய நேரம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இதயங்கள் இணையும் சமூக நல்லிணக்க பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தலைமை ஏற்று நடத்தி கொடுத்த எங்களுடைய அஹ்லே தக்னி சுன்னத் ஜமாத்துடைய SM ஹேத்திஷாம் ஹக் அவர்களுக்கும், ஹிராத் ஓதி தொடங்கி வைத்த பேஷ்மாம் ஷஃபீக் ஆலம் அவர்களுக்கும், முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஹாஜி சான்பாஷா பாய், பதுருத்தீன் மொய்தீன், ஃபாதர் ரிச்சர்ட் மற்றும் ரஃபியுத்தீன், வாழ்த்துறை வழங்கிய ரொசாரிவா ஃபாதர் அவர்களுக்கும், சிறப்புரை நிகழ்த்திய தவத்திரு திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்களுக்கு அவருக்கு கொஞ்சம் சேர்ந்து நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், அவர் தொடர்ச்சியாக ஒரு பயணத்தை மேற்கொண்டும் இந்த நேரம் இத்தனை மணி நேரம் அவர் எங்களுக்காக பொறுமை காத்து, ஒரு சிலர் சிறப்புரை நிகழ்த்திவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் சுவாமிகள் உண்மையிலேயே அவருடைய உள்ளத்தில் இந்த சமுதாயம், இந்த நாடு, இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நடித்து கொடுத்த அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரை தொடர்ந்து சிந்தனை பேரவையினுடைய தலைவர், மக்கள் சிந்தனையுடைய பேரவையினுடைய தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அவருடைய பேச்சு இந்த சத்தியமங்கலம் நகர மக்கள் கேட்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் கேட்போம். ஆனால் அவர் இந்த தமிழகம் முழுவதும் மிகச்சிறந்த புத்தக திருவிழாவை நடத்தி சாதனை நிகழ்த்தி கொடுக்கக்கூடிய அவர் எங்களுக்கு நேரத்தையும் கொடுத்து முழுமையாக இங்கு இருந்து எங்களுக்கு செவ்வென பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கூறி, உதாரணங்களை கூறி வழங்கிய அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பசி நேரத்திலும் அனைவரும் சிரிப்பது என்பது கடினம். ஆனால் அடையாறு பள்ளியிலுடைய பேஷ்மாம் அவர்கள் அனைவரையும் சிரிக்க வைத்து யாரையும் அசை விடாமல் உட்கார வைத்த அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதைவிட பெரிதும் என்னவென்றால், எங்களுடைய இந்த கல்வியுடைய ஆசிரியர்களுக்கு காலை 9:30 மணி முதல் இங்கு இருந்து அவர்களுடைய வயோதிகமும் பொருட்படுத்தாமல் அவர்கள் எங்களை ஊக்குவித்து எங்களை செவ்வென நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் குறைவுதான். ஆனால் நன்றி சொல்கின்றோம். அதனைத் தொடர்ந்து வருங்கால தூண்களாகிய இந்த சமுதாயத்தை எடுத்துச் செல்லக்கூடிய மாணவ மனைவிகளுக்கும் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜமாத்தார்கள் மற்றும் உலமா பெருமக்கள் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள், பத்திரிகையாளர்கள், பல்வேறு சமூக அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு மனிதனுக்கு நன்றி செலுத்தாத விட்டால் அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டான் என்கின்ற அடிப்படையில் எங்களுடைய எக்கனாமிக் சேம்பருடைய உறுப்பினர்கள் பல்வேறு இன்னல்கள் இடையூறுகளுக்கு மத்தியிலும் தொடர்ந்து இந்த 1 மாத காலமாக சிறப்பாக பணியாற்றி இந்த விழாவினை சிறப்புமை கொடுத்தவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் எங்களுக்கு முழு உறுதுணையாக இருந்த எங்களுடைய அஹ்லே தக்னி சுன்னத் ஜமாத்துடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இதற்கு பின் நாட்டுப்பண் நடைபெறும். அதற்கு பின்பு அனைவரும் இந்த விருந்தில் கலந்து கொண்டு எங்களை கண்ணியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். யாரும் சாப்பிடாமல் சென்றுவிடக்கூடாது. அனைவரும் விருந்தினை உண்டு மகிழ்ந்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சைவமும் அசைவமும் 2 ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது நாட்டுப்பண், அதன் பின்பு விருந்து நடைபெறும்.